بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கு குறித்தான சகோதர சகோதரிகளே, தஜ்வீத் பயில்வோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தில் 48வது பாடத்தை இப்போது நாம் பார்க்க போகிறோம். இதிலும் நாம் இஹ்ஃபாவுடைய ரூல்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். 46ல் பார்த்தது இது ஆக்சுவலி. 47ல் அதனுடைய ப்ராக்டிஸ் நம்ம கண்டினியூ பண்ணோம். 48ல் இப்போ தன்வீனுடைய ப்ராக்டிஸ் இப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். அஹ்காமுன் நூனி வ சாக்கினா வ தன்வீன், அதில் இஹ்ஃபா பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நூன் சாக்கின் மற்றும் தன்வீனை அடிப்படையாக கொண்ட இந்த ரூல். இதற்கு பிறகு இந்த 3 விரலுடைய எழுத்துகள் அப்புறம் ஃப, அதாவது ஜாஷா ஃப, அப்புறம் இந்த 15 எழுத்துக்கள் நூன் சாக்கின் தன்வீன் பிறகு வரும்பொழுது இந்த நூன் சாக்கின் தன்வீனை மறைச்சி குன்னா சத்தத்தோட ஓதணும். அதுக்கான அழகான ப்ராக்டிசஸை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ தன்வீனோட இந்த 15 லெட்டர்ஸ் வர்றதுக்கான ப்ராக்டிஸ் தான் நம்ம என்ன செய்ய போறோம், இந்த சிட்டிங்ல பார்க்க போறோம். இங்க நீங்களும் சேர்ந்து சொல்ல போறீங்க. தன்வீன் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல பாருங்க, ஃபத்ஹத்தேன் வந்து மேலே கீழே நேரா போடாம சற்று தள்ளி போடப்பட்டிருக்கு. இப்படிதான் வந்து உஸ்மானி குரான்ல, அதாவது மதீனா முஸ்ஹாப் என்று சொல்லக்கூடிய அந்த குரான்ல வந்து இந்த தர்த்தீப்ல தான் இருக்கும். அந்த அடிப்படையில் அதனுடைய ஒரு அடையாளமாக இங்கே அதையுமே நம்ம கொடுத்துருக்குறோம். நம்மளை பொறுத்தவரைக்கும் என்ன, நுண் சாக்கின் தன்வீன் பிறகு இந்த 15 எழுத்துக்கள் ஏதேனும் ஒரு எழுத்து வந்தால் மூக்கால மறைச்சு ஓதணும், குன்னா செஞ்சுங்கிறது மட்டும் எப்பவுமே மறந்துடக்கூடாது. 5200 இடங்கள்ல மறக்காம இந்த ரூலை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இது எப்படி ஓதணும்? நஃப்ஸின் ذائقة நஃப்ஸின் ذائقة قوم ظلموا ஹெவி ஆயிரும். قوم ظلموا قوم ظلموا என்று ஹெவியான ஒரு இஃபா பண்ண. جنات تجري, ஜன்னால என்ன இருக்கு, குன்னா இருக்கு. துன்ல என்ன இருக்கு, இஃபா இருக்கு. ஜன் சொல்லுங்க பாருங்க, நாக்கு அந்த இடத்துல படுது. ஜன்னாத்துன் தஜ்ரி, ஜன்னாத்துன் தஜ்ரி. قنوان دانية, قنوان دانية. ஸ்டாப் பண்ணும்போது قنوان دانية. வெரி குட். قوما طاغين, அப்ப ஹெவி. قوما طاغين, قوما طاغين. صا, அதுக்கு كل زوجين, كل زوجين. قولا سديدا, قولا سديدا. நிறுத்தும் போது قولا سديدا. عملا صالحا, عملا صالحا. ஹெவி ஆயிரும். عملا صالحا. جاشا ف, ஓகேங்களா? فصبر جميل, فصبر جميل. نفس شيئا, نفس شيئا. நிறுத்தும் போது نفس شيئا. خالدا فيها, خالدا فيها. ஃபைனலி இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம். கூட சேர்ந்து சொல்லுங்க. ضاد ஹெவியா லெட்டர், இஃபா ஹெவி ஆயிரும். قوما ضالين. நிறுத்தும் போது ضالين என்று சொல்லுவோம். அதாவது தொடரும் போது நிறுத்துறதா இருந்தா லீன் அப்படின்னு நிறுத்திடுவோம். ஓகேங்களா? قوما ضالين. அடுத்து காஃப் நார்மலா. رزق كريم, رزق كريم, رزق كريم. اخفاء. اوكي. شيء قدير, هெவி பண்ணணும். شيء قدير, شيء قدير. அதாவது إن الله على كل شيء قدير என்று நம்ம இஃபாவோட தான் இதை முடிக்கணும். 15 எழுத்துக்கள் என்ன செஞ்சோம், இப்போ நம்ம இஃபாக்கான ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ மாஷா அல்லாஹ் போன பாடத்தில் நூன் சாக்கின் பிறகு இந்த 15 எழுத்துக்கள் வர்றதுக்கான ப்ராக்டிஸ் பார்த்தோம். இப்போ தன்வீனுக்கு பிறகு இந்த 15 எழுத்துக்கள் வர்றதுக்கான ப்ராக்டிஸ் பார்த்தோம். பதம் பார்த்துட்டோம். 5200 இடங்கள்ல இதே போன்றதான் நம்ம சூரத்துல் ஃபாத்திஹா ஆரம்பிச்சு மினல் ஜின்னத்தி வன்னாஸ் வரைக்கும் இந்த இஃபாக்கள் வரப்போகுது. தேடுங்க, சூரத்துல் ஃபாத்திஹால இருக்கான்னு பாருங்க. இருக்கா இல்லையா, நான் சொல்லல, இருக்கா இல்லையான்னு பாருங்க. அடுத்து லாஸ்ட் ஜுஸுல நம்மளுக்கு தெரிஞ்ச சூராஸ்ல ஒரு ஒரு அசைன்மெண்ட் பண்ணிடுங்க. சூரத்துல் துஹா அதுல எங்க இருக்குது, யதீமன் ஃபஆவா ஃபார் எக்ஸாம்பிள். அலம் நஷ்ரஹ்ல இருக்கு, வத்தீனில இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூறாலையும் லாஸ்ட் சூரா
ஃபலக்ல இருக்கு, நாஸ்ல இருக்கு, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இஃபாக்ல கரெக்டா ப்ராப்பரா நம்ம செய்யறோமா அப்படிங்கிறதுலாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா நம்மளே இன்ட்ரெஸ்டிங்கா உற்சாகப்படுத்தி என்ன செய்யணும், இந்த ஒர்க்லாம் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். இதுதான் இஃபாவுடைய அசைன்மெண்ட். நிச்சயமா நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஓரளவுக்கு சின்ன சின்ன சூராஸ்ல பிராக்டிஸ் பண்ணி நம்மளே பயிற்சி படுத்திக்கிட்டோம் அப்படின்னா 5500 இடங்கள் எங்கேயும் இன்ஷா அல்லாஹ் என்ன ஆகாது, மிஸ் ஆகாது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கு உரித்தான சகோதர சகோதரிகளே, தஜ்வீத் பயில்வோம் எளிய வழி என்ற பாடத்திட்டத்தில் 48வது பாடம் பயிற்சியில் மாஷா அல்லாஹ் இதில் நாம் பிரத்யேகமான 2 வசனங்கள், சூரா பக்ராவுடைய இறுதி 2 வசனங்களில் அந்த முதல் வசனத்தை படிக்கப் போகிறோம். ஆமன ரசூல் என்று பிரபலியமாக நாம் அறிந்த ஒரு வசனம். இந்த 2 வசனங்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மிக சிறந்த வசனங்கள். யார் இந்த 2 வசனங்களை இரவில் ஓதிக்கொள்வாரோ கஃபதாஹு, அது அவருக்கு போதுமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மனிதர்களில் சிலர் அல்லாஹ்விற்கு நேசர்களாக இருக்கிறார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்துல சொல்லும்போது சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் மன் ஹும், அவர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹும் அஹ்லுல்லாஹி வ ஹாஸத்துஹு, அவர்கள் குர்ஆனிய மனிதர்கள் என்று. ஹும் அஹ்லுல்லாஹி வ ஹாஸத்துஹு, அவர்கள் தான் குர்ஆனுக்குரியவர்கள், குர்ஆன் வாசிகள், குர்ஆனுடைய மனிதர்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அப்ப குர்ஆனுடையவர்கள் என்ன, குர்ஆனும் கையுமாக இருப்பவர்கள், குர்ஆனை கற்பவர்கள், குர்ஆனை ஓதுபவர்கள், குர்ஆனை கற்பித்து கொடுப்பவர்கள், குர்ஆனுக்காக வேண்டிய நேரத்தை முழுக்க செலவு செய்து குர்ஆன் என்று இருப்பவர்கள். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல் குர்ஆனுடைய மிக சிறந்த 2 வசனங்களை நாம் கற்க போகிறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون. இப்போ நமக்கு தேவை வார்த்தையை கரெக்டா சரியான முறையில் தெரிஞ்சுக்கிறது. ஆமனர் என்று சேர்க்க வேண்டும். ஆமனர்னு சொல்லக்கூடாது. ஆமனர் ரசூலு, ரா தடிப்பமானது. ஆமனர் ரசூலு பிமா உன்சில, மா மது முன்ஃபஸில், அதனால 4-5 ஹரக்காக்கள் நீட்டப்படுகிறது. உன்சில இக்ஃபா இருக்கிறது. பிமா உன்சில. அடுத்தது இலைஹி சாஃப்டியா, இலைஹி மிர் ரப்பிஹி, மின் என்பது ராவோடு இதுகாம் ஆகிறதால் மிர் ரப்பி என்று ஆகிறது. ரா தடிப்பமானது. மிர் ரப்பிஹி இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன். ஹி என்பது 2 ஹரக்காக்கள் நீட்டப்படும். மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் ஓதுறது தப்பு. மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் என்று ஓத வேண்டும். ஓகே, மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் ஹம்சா ஜர்க். முஃமினூன் சொல்லக்கூடாது, மூமினூன் சொல்லக்கூடாது. முஃமினூன் வல் முஃமினூன். ஓகே, குல்லுன் ஆமன, குல்லுன் இத்ஹார், தன்வீனுக்கு பிறகு ஹம்சா இருப்பதால் இத்ஹார். குல்லுன் ஆமன, குல்லுன் ஆமன பில்லாஹி, கஸ்ராக்கு பிறகு லாமுல் ஜலாலா, அதனால் மென்மையாக பில்லாஹி இல்ல, பில்லாஹி சொல்லக்கூடாது. பில்லாஹி அஊது பில்லாஹி, அது மாதிரி ஆமன பில்லாஹி. குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகதிஹி, லாமில் இருப்பது அலிஃப் மத், அதுக்கு பிறகு ஹம்சா அதே வார்த்தையில் இருப்பதால் மது முத்தஸில் 4-5 ஹரக்காக்கள் கட்டாயமாக நீட்டப்பட வேண்டும். வ மலாயிகதிஹி வ குதுபிஹி நன்கு நீட்டப்படும். பில்லாஹில கஸ்ரனால ஹி நீட்ட மாட்டோம். ஆனா மலாயிகதிஹி குதுபிஹில ஹ தமீர் என்பதால் 2 ஹரக்காக்கள் நீட்டப்பட வேண்டும். வ குதுபிஹி வருசுலிஹி, ஆனா நிறுத்துறனால வருசுலிஹ் என்று நிறுத்திக் கொள்ளலாம். அங்க ஒரு நிறுத்தல் இருப்பதன் காரணத்தினால், நிறுத்தல் குறியீடு இருப்பதன் காரணத்தினால் நிறுத்திக்கிறீங்க. வருசுலி, ஒருவேளை நீங்க சேர்த்து ஓதுனீங்கன்னா வருசுலிஹி என்று சேர்த்து ஓதுவீர்கள். ஆனா நிறுத்துங்க. வருசுலிஹ், ரா தடிப்பம். வருசுலிஹ். கிளியர்? அடுத்தது
لا نفرق بين أحد من رسله لا نفرق را من مي ஓகேங்களா انا كسرا ஓகேங்களா قو ஹையான லெட்டர் لا نفرق لا نفرق لا نفرق نفرق அப்படி சொல்லிராதீங்க نفرق بين ரொம்ப ஈஸி بين احد மீம்ல சேர்க்கணும் احد احد غنى بين احد من رسله இங்க இதுகாம் அங்கும் இதுகாம் ஓகேங்களா ஆனா இங்க குன்னா மீம்னால அங்க ரானால குன்னா இல்ல احد من رسله احد من رسله احد من رسله ரா தடிப்பா من رسله من رسله சேர்த்து ஓதுனா அந்த ஹீ நீட்டுவோம் நிறுத்தறனால من رسله அடுத்தது وقالوا وقالوا قا ஹைலடர் وقالوا وقالوا சொல்லக்கூடாது கா ப்ரொனன்சியேஷன் கரெக்ட் ஆனா ஹைனஸ் வரல அப்ப وقالوا سمعنا عين சாஃப்ட்டா سمعنا سمعنا சொல்லக்கூடாது سمعنا சொல்லக்கூடாது سمعنا سمعنا واطعنا واطعنا طا ஹைலடர் ஓகேங்களா واطعنا واطعنا وقالوا سمعنا واطعنا غفرانك غفرانك غين هيلتر غفرانك را تكلتر هي غين هينس இருக்கு ரால திக்னஸ் இருக்கு غفرانك ஆக மொத்தம் தஃகீம் غفرانك ربنا ربنا را தடிப்பமான ربنا واليك المصير وإليك எல்லாமே மென்மையானது லை என்பதும் சாஃப்ட்யா وإليك وإليك المصير وإليك المصير صاد ஹைலைட்டர் தான் கஸ்ராவோட வருது مصير وإليك المصير وإليك المصير இப்போ நம்ம பிராக்டீஸ் பண்ணிட்டோம் அடுத்த ஒரு ஆயத்தும் இருக்கு அதுக்கப்புறம் நம்ம காரியோடும் சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் இதை ஓதி நல்லபடியா பிராக்டீஸ் பண்ணலாம் சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு